அசத்திய சஞ்சு அரையிறுதியில் இந்தியா. பாகிஸ்தான் தவறவிட்டதால் நூலிழையில் நுழைந்த நியூசிலாந்து. வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 11. இது உங்க ஸ்போர்ட்ஸ் 7. சூப்பர் 8 ஆட்டங்கள் நேற்றோட முடிவுக்கு வந்திருக்குது. சூப்பர் 8 பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டீம்ஸும் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல லீஸ்ட் பெர்ஃபார்ம் டீம்ல இருந்து தொடங்குவோம். ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கிட்ட முரட்டு அடி வாங்கினாங்க. திரும்ப அடிக்க முடியாம ஒரு பெரிய மார்ஜின்ல தோத்தாங்க. அதை தொடர்ந்து இந்தியா கிட்டே முரட்டு அடி வாங்கினாங்க. இருந்தாலும் இந்தியா அடிச்ச 256க்கு ரிப்ளையா 184 அப்படின்ற ஸ்கோரை பெனட்டோட 97 ரன்கள் உதவியில அடிச்சாங்க. அதை தொடர்ந்து தென்னாப்பிரிக்கா கிட்ட ரேசாவுடைய அற்புதமான 73 ரன்களுடைய விளைவா ஒரு ஃபைட்டிங் ஸ்கோரா 154 அடிக்க, அதை தொடக்கத்துல தடுமாறினாலும் பிறகு பிரேவிஸ் மற்றும் ரிக்கல்டனுடைய பொறுப்பான ஆட்டம், பின்னாடி வந்த வீரர்கள் கேமியோஸ் விளையாடன்னு சொல்லி ஹேண்ட்ஸ் டவுனா சவுத் ஆப்பிரிக்கா முடிச்சு வைக்க 3-0 சொல்லி ஜிம்பாப்வே தோத்து வெளியேறினாங்க. அதை தொடர்ந்து ஸ்ரீலங்கா முதல்ல இங்கிலாந்து அணிக்கிட்ட 148 அப்படின்ற ஒரு மாட ஸ்கோரை அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்லயே சேஸ் பண்ண முடியாம வெறும் 96 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி பரிதாபகரமா வெளியேறினாங்க. அடுத்தது விளையாடின நியூசிலாந்து கிட்ட ஆடின ஆட்டத்திலையும் 84க்கு 7 இந்த நியூசிலாண்ட 168 அடிக்க விட்டதோட அதை திரும்ப அடிக்க முடியாம 107 ரன்களுக்கு சுருண்டு மோசமான தோல்வியோட டோர்னமெண்ட்ல இருந்து வெளியேற, கடைசியா டெட்ரபலா நடந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்திலையும் ஃபர்ஹான் மற்றும் ஃபக்கர் ஜமான அற்புதமான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ல வெளுத்து வாங்க விட்டுட்டு கைக்கு வர காசெல்லாம் விட்டுட்டு 216 அப்படின்ற ஒரு இலக்கை கன்சிட் பண்ணாங்க. இருந்தாலும் பவன் ரத்னாயக்கோட ஒரு குயிக்கான 50 மற்றும் ஷானக்காவுடைய அற்புதமான எந்த ஒரு பிளிட்ஸ் காரணமா 207 வரைக்கும் வந்து நூலிழையில மேட்சை தவற விட்டாங்க. அதை தொடர்ந்து போனோம் அப்படின்னு சொன்னா, பாகிஸ்தான் முதல் ஆட்டம் நியூசிலாந்துக்கு எதிராக மழையால் கைவிடப்பட, இரண்டாவது ஆட்டம் இங்கிலாந்துக்கு எதிராக கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய கிராஸ்ப்ல இருந்த ஒரு ஆட்டம். ஃபர்ஹான் அற்புதமா 63 ரன்களை அடிச்சு மற்ற வீரர்கள் கொண்டு கூட்டி ரன்னை சேர்த்து ஒரு டீசெண்டா 161 ஒரு டார்கெட்டை கையில கொடுத்தா, பாகிஸ்தானுடைய பவுலர்ஸும் அதுலயும் பர்டிகுலர் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப சூப்பராகவே போட்டு இங்கிலாண்ட ஒரு கட்டத்துல ஆன் த மேட்லயே வச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். முதல் 4-5 விக்கெட்டுகளை சீப்பாவே எடுத்த பாகிஸ்தான் பவுலர்கள் அதுக்கு அடுத்தது வில் ஜாக்ஸையும் இன்னொரு பக்கம் ஹாரி புரூக்கையும் நினைச்சு ஆட விட்டதோட விளைவு ஹாரி புரூக் தனியாளா நின்று பாகிஸ்தானை சம்பவம் பண்ணிட்டார். எல்லா ஆட்டத்திலையும் சொதப்புற ஷஹீன் அஃப்ரிடி இந்த ஆட்டத்துல 4 விக்கெட் எடுத்து கலக்கினாலும் அது பாகிஸ்தானுக்கு நோ யூஸாவே போயிடுச்சு. கடைசியில ஹாரி புரூக்கோட செஞ்சுரி காரணமா 3 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப ஈஸியா பாகிஸ்தானை ஜெயிச்சு நெருக்கடிக்கு தள்ளி விட்டாங்க இங்கிலாந்து. அது தொடர்ந்து இங்கிலாந்து குவாலிஃபை ஆக செமிஃபைனலுக்கு நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் போட்டின்னு சொல்லி சினாரியோ இருக்க, அங்க ஸ்ரீலங்கா கிட்ட நடந்த மேட்ச்ல முதல் பேட்டிங்ல 216 ரன் அடித்தாலும் திரும்பி 207 ரன் அடிக்க விட்டு ஒரு மாடஸ்டான மார்ஜின்ல தோல்வி அடைந்ததோட விளைவா பாகிஸ்தான் இந்த டோர்னமெண்டோடைய அரையிறுதிக்கு தகுதி பெறாமலே வெளியேறிட்டாங்க. அடுத்தது வெஸ்ட் இண்டீஸ் முதல் மேட்ச்ல அட்டகாசமா விளையாடி ஜிம்பாப்வே கிட்ட 254 அப்படின்ற ஒரு ஸ்கோரை வச்சுட்டு 107 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சு முதல் மேட்ச்லயே ரன் ரேட்டை மொட்டத்தனமா ஏற்றி இருந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ். அதை தொடர்ந்து ரெண்டாவது மேட்ச்ல ஏதோ மிடில் ஆர்டரோடைய தயவால, அதுலயும் பர்டிகுலரா பின்னாடி ஏங்கின ஜேசன் ஹோல்டர் மற்றும் ரமாடியோ ஷட்டோட உதவியினால ஒரு மோசமான ஸ்கோருக்கு சுருளான 176 ஒரு டீசென்டான ஸ்கோரை அதுவும் ஒரு பாட்டா பேட்டிங் விக்கெட்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு டார்கெட்டா வைக்க, சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் நின்று மேட்சை அழகாவே முடிச்சு விட்டுட்டாங்க. மார்க்கம் வெளுத்து வாங்கி 84 ரன் அடிக்க, அவருக்கு பக்கபலமா ரிக்கல்டனும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் போடன்னு சொல்லி ரொம்ப ஈஸியா ஹேண்ட்ஸ் டவுனா சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸை ஜெயிச்சதோட விளைவா கடைசி ஆட்டம் இந்தியாவா வெஸ்ட் இண்டீஸான ஒரு நிலைக்கு வந்து நின்றுச்சு. அதுல இந்தியா ஆட்டத்தை ஜெயிக்க டோர்னமெண்ட்டை விட்டு கிளம்புற ஒரு சூழல் வெஸ்ட் இண்டீஸ்க்கு உருவாச்சு. அடுத்த டீம் யாருன்னு பார்த்தோம்னா நியூசிலாந்து. முதல் ஆட்டம் மழையால கைவிடப்பட பாகிஸ்தானுக்கு எதிராக 1 புள்ளி ஓசிலேயே கிடைச்சது. அதை தொடர்ந்து இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு மேட்ச்ல ஈஸியா ஜெயிச்சிருக்க வேண்டிய ஒரு மேட்ச முக்கியமான சமயத்துல பண்ணின ஒரு மோசமான தவறுனால இங்கிலாந்து கையில கொடுத்து டோர்னமெண்ட்டை இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கி விட்டாங்க நியூசிலாந்து. இருந்தாலும் அவங்களுக்கு 2வது டீமா குரூப் பில குவாலிஃபை ஆகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அடுத்தது ஸ்ரீலங்கா கிட்ட ஒரு பெற்ற ஒரு அசாத்தியமான வெற்றியுடைய விளைவா அவங்களுடைய செமிஃபைனல் ஸ்பாட் 2வது செமிஃபைனலுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. அதை தொடர்ந்து இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் முதல் மேட்ச்ல ஸ்ரீலங்கா அவங்களுக்கு வச்ச டிராப்ல ஸ்ரீலங்காவே சிக்க வச்சு, அதுலயும் பர்டிகுலரா வில் ஜாக்ஸோட ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸை வச்சு அட்டகாசமான ஒரு வெற்றியை பதிவு செஞ்சு சூப்பர் 8 தொடங்கினாங்க இங்கிலாந்து. அது தொடர்ந்து பாகிஸ்தான் கிட்ட ஹாரி புரூக் சம்பவம் பண்ணி ஒரு செஞ்சுரி அடிக்க தனியாளா நின்று ஒரு கேப்டன்ஸ் இன்னிங்ஸா ஆடி இங்கிலாந்த பாகிஸ்தான் கிட்ட 3 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சாரு. அது தொடர்ந்து நியூசிலாந்து கிட்டையும்
வில்ஜாக்ஸ் பவுலிங் பேட்டிங் சொல்லி கைவரிசையை காட்டி அட்டகாசமான ஒரு வெற்றியை இங்கிலாந்து பெற முதல் டீமா குரூப் பில தகுதியானாங்க. அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஆடின 3 ஆட்டத்திலையும் முரட்டு வெற்றிகள்னு சொல்லலாம். முதல் ஆட்டத்துல இந்தியாவை போட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல பொழம்பி எடுத்து இந்தியாவை 76 ரன்கள் வித்தியாசத்துல தோக்கடிச்சாங்க. அதை தொடர்ந்து சிக்கன வெஸ்ட் இண்டீஸ் கிட்டையும் மேற்குரமும் ரிக்கல்டனும் சேர்ந்து பொழம்பு கட்ட ரொம்ப ஈஸியா அந்த ஆட்டத்தை 9 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. 3வது ஆட்டத்திலையும் பிரேவிஸும் ரிக்கல்டனும் சேர்ந்து பொழம்பு கட்ட மற்ற வீரர்கள் பின்னாடி நின்று கொண்டு கூட்ட 5 விக்கெட் வித்தியாசத்துல ஒரு வெற்றி. சோ சுமூகமாவே முடிஞ்சது சூப்பர் 8 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. அடுத்தது இந்தியா. முதல் ஆட்டத்துல ஒரு கட்டத்துல டாப் ஆர்டர் விக்கெட்ஸை எடுத்த நிலைமையில பிரேவிஸ் மில்லர் 2 பேரையும் ஆட விட்டது விளைவா ரொம்ப கம்மியா சுருட்டிருக்க வேண்டிய ஒரு சுருண்டிருக்க வேண்டிய சவுத் ஆப்பிரிக்கன் டீமை 187 அடிக்க விட்டாங்க. இதுல பினிஷிங் டச்ச ஸ்டப்ஸ் வேற கொடுத்தாரு. ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் ஓவர் போட்டு 20 ரன் கொடுத்ததெல்லாம் முரட்டுத்தனமான மோசமான பவுலிங் அப்படின்னு சொல்லிடலாம். சரி 187 கொடுத்துட்டோம், 188 அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சா டீம்ல ஓவர்ல நாக்கிரம சவுத் ஆப்பிரிக்கா பந்து வீச வைக்க அந்த டிராப்ல இன்ஃபார்ம்ல இருந்த இஷான் கிஷனை டக் அவுட் ஆகி விழுந்து வெளியே போனாரு. அதை தொடர்ந்து 3 டக் கிங் அபிஷேக் சர்மா 15 ரன்னுக்கு அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுக்க அடுத்து திலக் வர்மாவும் ஒரே ரன்ல கிளம்ப அப்படின்னு சொல்லி இந்தியா தடுமாற்றமா தொடங்கினாங்க. அதை தொடர்ந்து ஸ்கை 18 பாண்டியா 8 அப்படின்னு சொல்லி வரிசையா விக்கெட்டுகளை கொடுத்துக்கிட்டே போக ரிங்கு டக்குன்னு சொல்லி லைனா விக்கெட்டுகள் விழுந்துகிட்டே இருக்க சிவம் துரை மட்டும் தட்டுத்தர் மாதிரி போராடி 42 ரன் அடிச்சு டீம் ஸ்கோரை அட்லீஸ்ட் 100 தாண்ட வச்சார். கடைசியில 18.5 ஓவர்ல தட்டுத்தர் மாதிரி ஆன இந்தியன் டீம் 111 ஆல் அவுட். கடைசியில பெரிய ஒரு மார்ஜின்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு வெற்றி. லீக்லயே பேட்டிங் கொலாப்ஸ் ஆனாலும் பவுலிங்கை வச்சு தட்டுத்தர் மாதிரி சமாளிச்சுட்டு இருந்த இந்தியன் டீம் சூப்பர் 8 முதல் ஆட்டத்துல மோசமான உதய வாங்கினதோட விளைவா 2வது 3வது மேட்ச கட்டாயம் ஜெயிக்கணும், நல்ல ரன் ரேட்ல ஜெயிக்கணும்ன்ற ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. அந்த சூழல்ல சிக்குனாங்க ஜிம்பாப்வே. இந்த ஆட்டத்துல ரிங்குக்கு பதிலா சேட்டா சஞ்சு கம்பேக்க கொடுக்க அவருக்கு கிடைச்ச முதல் ஆப்பர்ச்சுனிட்டி நமீபியா கிட்ட ஆடினா மாதிரியே ஒரு குயிக்கான கேமியோவா 24 ரன்னை வேகமா அடிச்சு கொடுத்துட்டு அவுட் ஆனாரு. இன்னொரு பக்கம் இஷான் கிஷனும் கேமியோ விளையாடுறேன்னு சொல்லி 32 ரன்களை எடுத்து கொடுக்க அடுத்து இன்னொரு பக்கம் 3 டக் கிங்கா சவுத் ஆப்பிரிக்காட்டையும் சொலுத்தி இருந்த அபிஷேக் சர்மா நிதானமா விளையாடி 50 ரன்களை எடுத்தாரு. அடுத்து வந்த ஸ்கை ஒரு 33 ரன் அடிக்க பாண்டியா ஒரு கேமியோவா ஆட பின்னாடி ஸ்ட்ரைக் ரேட் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கிடிச்சு தொடர்ச்சியா சந்திச்சு இருந்த திலக் வர்மா 16 பால்ல 44 ரன்களை பொழந்து கட்ட 256 அப்படின்ற ஒரு மிரட்டலான ஸ்கோரை ஜிம்பாப்வே முன்னாடி வச்சாங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் பிரைன் பென்னட் நங்கூரம் போட்டு நச்சுன்னு விளையாட இன்னொரு பக்கம் மட்டும் இந்தியன் டீம் பவுலர்கள் விக்கெட்டுகளை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசி வரைக்கும் ஆடின பென்னட் 97 ரன் எடுத்து நாட் அவுட்ல நின்னாரு. செஞ்சுரி போட்டுதான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இந்தியன் ஃபேன்ஸே யோசிக்க வைக்கிற அளவுக்கு பென்னட்டோட ஆட்டம் இம்ப்ரெசிவா இருந்தாலும் அது ஜிம்பாப்வேக்கு இந்தியாவை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு போதுமானதா இல்ல. இந்தியாவுடைய பவுலர்கள் எல்லாரும் விக்கெட்டுகளை கலந்து எடுத்த கடைசியில 72 ரன் வித்தியாசத்துல ஒரு வெற்றி இந்தியாவுக்கு. 3வது ஆட்டம் கடைசி ஆட்டம் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட ஏற்கனவே ஜிம்பாப்வே கிட்ட மிரட்டலா தொடங்கினாங்க, சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட போராடி தோத்தாங்க. இப்போ இந்தியா கிட்ட என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இந்தியா கிட்ட முதல்ல பேட்டிங் பண்ற வாய்ப்பு வெஸ்ட் இண்டீஸ்க்கு கிடைக்க, அதுவும் இந்தியன் கேப்டன் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுக்க ஓபனிங்க்கு வழக்கத்துக்கு மாறா நிதானமாவே தொடங்கினாங்க வெஸ்ட் இண்டீஸ். ஒரு பக்கம் ஷைஹோப் நிதானமா ரன்னபால் வேகத்துல 32 ரன்களை அடிக்க இன்னொரு பக்கம் அடிச்சு விளையாட வேலையை பவுண்டரிஸ் சிக்ஸஸ் வழியா பாத்துக்கிட்டாரு ராசன் டேஸ். சூப்பரா விளையாடின அவரு 25 பால்ல 40 ரன் எடுக்க இன்னொரு பக்கம் நிதானமா ஆடின ஷைஹோப் 32 ரன்ல வருண் சக்கரவர்த்தியோட முதல் ஓவர்லயே கிளீன் போர்ட் ஆகி வெளியேறினாரு. அதை தொடர்ந்து அதிரடி காட்டிட்டு இருக்கிற ஹெட்மயர் 27 ரன் அடிச்சிருந்தப்போ ஸ்கை பும்ரா கையில பந்த கொடுக்க சூப்பரான ரெஸ்பான்ஸ். சாம்சன் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு ஹெட்மயர் காலி. அதை தொடர்ந்து இந்த டோர்னமெண்ட்ல 80 ஆவரேஜ் இருக்கிற ரூத்பர்ஃபோர்ட் கிரீஸுக்கு வர அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்குள்ள ஒரே ஒரு 6 மட்டும் அடிச்சிருந்தாரு. அந்த சூழல்ல 14 ரன்ல மீண்டும் பும்ரா வந்து ரூத்பர்ஃபோர்ட் கதையை முடிச்சு சஞ்சு சாம்சனுக்கு 2வது கேட்ச். சோ அதை தொடர்ந்து இன்னொரு பக்கம் சூப்பரா பவுலிங் போட்டு விக்கெட்டை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்த இந்தியன் பவுலர்களுக்கு சறுக்கிற விதமா முதல்ல ராஸ்லின் சேஸுக்கு அபிஷேக் சர்மா ஒரு கேட்சை விட அதை தொடர்ந்து மீண்டும் ஒரு கேட்ச ரவுமன் பவலுக்கு அபிஷேக் சர்மாவை விட்டாரு. சோ இந்தியாவுடைய ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவலைக்கிடமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இன்னிங்ஸ்ல 3 கேட்சுகளை மிஸ் பண்ணாங்க. அதோட விளைவா அதை சூப்பரா கேபிட்டலைஸ் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் டீம் 20 ஓவர் முடிவுல 5 விக்கெட் இழந்து 195 ரன் அப்படின்ற ஸ்கோரை எட்டி பிடிச்சாங்க. கடைசியில சூப்பரா விளையாடின ஜேசன் ஹோல்டர் 37 ரன்னையும் ரவுமன் பவல் 34 ரன்னையும் அடிச்சு இந்தியாவுடைய பவுலிங்க கிட்டத்தட்ட தம்சம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். 196 ரன் அடிக்கணும். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிற எந்த வேர்ல்ட் கப் சீரீஸ்லயுமே
175க்கு மேல இந்தியன் டீம் சேஸ் பண்ணதே கிடையாது அப்படின்ற ஒரு வரலாறு இந்திய அணி பக்கமா இருக்க அதைத்தான் மாத்தி எழுதுறதுக்காக இந்தியன் பேட்டர்கள் உள்ள வந்தாங்க. அதுலயும் பர்டிகுலர்லி சேட்டா சஞ்சு உள்ள வந்தாரு. ஒரு பக்கம் நிதானமா கிளாசிக்கல் ஷாட்ஸ் ஆடி தன்னுடைய இன்னிங்ஸை தொடங்கினாரு. வழக்கம் போல அபிஷேக் சர்மா 2வது பந்திலே பவுண்டரி அடிச்சு தொடங்கினாலும் அகில் ஹுசேனோட பால அடிக்க முயற்சி பண்ணி லீவ் பை ஜெசாட் டை பை ஜெசாட்னு சொல்லி 10 ரன்னுக்கு காலியானாரு அபிஷேக். அதை தொடர்ந்து இஷான் கிஷன் கிரீஸுக்கு வர அவருடைய ஃபார்முக்கு நானும் அடிக்கிறேன் பாருன்னு சொல்லி ஜேசன் ஹோல்டரோட பால்ல சிக்ஸர் அடிக்க முயற்சி பண்ணி ஹெட்மயர் கிட்ட காட்சி கொடுத்தது. அவரும் 10 ரன்னுக்கு காலி. 41க்கு 2 அப்படின்னு சொல்லி இந்தியன் டீம் பவர் பிளே கொள்ளதை தடுமாற சஞ்சு கூட கைகோர்த்தாரு கேப்டன் ஸ்கை. ஒரு பக்கம் சஞ்சு கிடைச்ச கேப்ல எல்லாம் பவுண்டரிகளை அடிச்சு ரன் ரேட்டை குறையாம பாத்துக்க, இன்னொரு பக்கம் அவருக்கு பக்கபலமா கிடைச்ச கேப்ல எல்லாம் அட்டகாசமா ரன்களை ஓடி எடுக்கிற விஷயத்த ஸ்கை பண்ணிட்டு இருந்தாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து 3வது விக்கெட்டுக்கு 58 ரன்களை ஜோடி சேர்த்தாங்க. அந்த சூழல்ல மோட்டி ஒரு ரிட்டர்ன் கேட்ச ஸ்கைக்கு விட அதை பயன்படுத்துவாருன்னு பார்த்தா அடுத்த ஓவர்லயே ஷமார் ஜோசப் போட்ட பந்துல நேரா ரதர்ஃபோர்ட் கிட்ட கேட்ச கொடுத்துட்டு 18 ரன்னுக்கு ஸ்கையும் காலி. அடுத்து வந்த திலக் வர்மா தன்னுடைய 2.0 வெர்ஷனை இந்த வேர்ல்ட் கப்ல சூப்பர் 8ல காமிச்சிட்டு இருக்கிறத அப்படியே கன்வே பண்ணாரு. ஒரு பக்கம் சஞ்சு கிடைச்ச கேப்ல பவுண்டரி அடிச்சு தன்னுடைய ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ண, அதையும் 26 பால்ல கம்ப்ளீட் பண்ண. இன்னொரு பக்கம் பக்கபலமா அவருக்கு நானும் அடிக்கிறேன், நானும் கொஞ்சம் இந்த ரன் ரேட்ல பிரஷரை ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சூப்பரான ஒரு கேமியோ விளையாடி கொடுத்தாரு திலக். 15 பால்ல 27 ரன் எடுத்த நிலையில அவரும் ஷமார் ஜோசப் பந்துல அவுட் ஆக, அடுத்து வந்த ஹர்திக் பாண்டியா வேகமா ரன் அடிக்க முயற்சி பண்ணி அவருடைய பங்குக்கு 17 ரன் அடிச்சுட்டு அவரும் காலியாக, அடுத்தது வந்த 2 பால்ஸ்ல பவுண்டரிஸ் அடிச்சு சிவம் துபே கடைசி ஓவர்ல 7 ரன் அடிச்சா வெற்றி அப்படின்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்டார். அந்த சூழல்ல ஒரு பக்கம் நிதானமாகவும் பொறுப்பாகவும் ஆடி இருந்த சஞ்சு சாம்சன் 87 ரன்கள்ல இருக்க கடைசி ஓவர்ல ரொமாரியோ ஷேப்போட ஃபேஸ் பண்ண தொடங்கினாரு சாம்சன். முதல் பந்த லாங்கான் மேல அட்டகாசமான ஒரு சிக்ஸரா மாத்தின நிலையில அடுத்த பந்தயம் மீண்டும் லாங்கான் மேல ஒரு ஏரியல் ஷாட்டா ஆடி பவுண்டரி அடிச்சு அட்டகாசமா முடிச்சு வச்சாரு சாம்சன். ஒரு விளைவா சூப்பரா பொறுப்பா விளையாடி சாம்சன் இந்திய அணியை ஜெயிக்க வைக்க 2016ல செஞ்ச ஒரு விஷயத்த மீண்டும் ஒரு முறை இந்தியன் டீமுக்கு செய்யலாம்னு நினைச்சு வந்த வெஸ்ட் இண்டீஸ்க்கு பரிசு என்னவோ சூப்பர் 8 எக்ஸிட் மட்டும்தான். கடைசியில இந்தியன் டீம் என்னதான் ஃபீல்டிங் மோசமா இருந்தாலும் தேவையான நேரத்துல சஞ்சு கிளிக் ஆனதோட விளைவு, மற்ற பேட்டர்கள் எல்லாரும் தேவையான கேமியோஸை விளையாடி கொடுத்ததோட விளைவு இந்தியன் டீம் சூப்பரா இந்த ஆட்டத்தை ஜெயிச்சு 2வது செமிஃபைனல்ல இங்கிலாண்டை சந்திக்க இருக்கிறாங்க. முதல் செமிஃபைனல் மார்ச் 4ஆம் தேதி நியூசிலாந்து மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலையும், 2வது செமிஃபைனல் மார்ச் 5ஆம் தேதி இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலையும் நடக்க இருக்குது. சோ இப்போ நடக்க போற இந்த செமிஃபைனல் ஆட்டங்களுக்கு முன்னாடி ரிவ்யூ வீடியோவையும் நாங்க போட இருக்கோம். சோ இந்த செமிஃபைனல் இந்த சூப்பர் 8 ஆட்டங்கள்ல உங்களுடைய ஃபேவரட்டான மொமெண்ட் எது? என்னுடைய ஃபேவரட் சிம்பிளா சொல்லணும்னா சஞ்சு அடிச்சு கொடுத்து இந்தியா ஜெயிச்ச இந்த ஒரு சஞ்சு ஒரு கிளாசிக்கலான இன்னிங்ஸ் தான் என்னுடைய ஃபேவரட் மொமெண்ட் நான் சொல்லிடுவேன். ஏன்னா லைஃப்லெஸ்ஸா சும்மா தரமா விளையாடினாரு சஞ்சு. அதோடைய விளைவா இந்தியன் டீம் எந்த பிளேயரை பெஞ்சில் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்களோ அதே பிளேயராலேயே இந்தியன் டீம் ஜெயிச்சது அங்க ஒரு ஹைலைட்டாக இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு சஞ்சு அண்ட் வெல் டன் டீம் இந்தியா. செமிஃபைனல் ஃபைனல் 2 ஆட்டங்கள் தான். இந்த 2 ஆட்டங்களை ஜெயிச்சா டைட்டில டிஃபெண்ட் பண்ணலாம், ஹிஸ்டரிய டிஃபீட் பண்ணலாம், ஹிஸ்டரிய ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்ற இந்தியன் டீமுடைய தாரக மந்திரத்தை நிறைவேற்ற முடியும். 2 ஆட்டங்கள்லயும் ஜெயிச்சு இந்தியா டைட்டில் டிஃபெண்ட் பண்ண போறாங்களா இல்ல ஏதாவது ஒரு டீம் குறுக்குல வந்து நிக்க போறாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் இந்த சூப்பர் 8 சுற்று ஆட்டங்கள் தொடர்பா என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சஞ்சுடைய இந்த தரமான பதிலடி பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் பதிலா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.